மக்களுக்கு தெரிவிக்க என்ன வேண்டியன்னா, நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை முடிவு பண்ணுறது அது மக்களால் முடிவு பண்ணுறது. எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எத்தனையோ பதவிகள் இருக்குது, எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. அடுத்த கான்செப்ட் மக்களுக்கு இப்போ என்ன நலத்திட்டம் என்ன செஞ்சுருக்காங்களோ அதை மக்களுக்கு தெரியும், அதை மக்கள் உணர்விக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்த கட்சி 4 பேர் சொல்கிறாங்க, இதே 75 வருஷமாக அந்த திமுக இருக்குது. திமுக செய்யாதது மக்களுக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்த புதிய கட்சியாக வந்து எதோ சொல்கிறாங்க, நான் இதே வந்து இதே அம்மா நம்ம ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க, மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க. இதே இதில் வந்து இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு, விஜய் எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. இதே வந்து கட்சிக்கு வராதுக்கு முன்னாடி இப்போ தான் மக்களை பற்றி அவருக்கு தெரியுதா? இதே வந்து கட்சியில் வந்ததுக்கப்புறம் தான் மக்களை பற்றி அவர் சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு இதாகி போச்சு, சட்டம் இதாகி போச்சு, மக்களை கவனிக்கலையே அப்படின்னா. எத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு, நடிகையாக இருந்தப்போ எத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்போலாம் மக்களை பற்றி அவருக்கு தெரியாதா? இப்போ கட்சிக்கு வந்து தான் மக்களை பற்றி அவருக்கு தெரியுமா? இத்தனை கோடி காசு என்ன பண்ணார், என்ன வச்சுருந்தாரு. இப்போ அவர் காசு வந்து சம்பாதிக்காண்டி வந்திருக்காரா, சம்பாதிச்ச காசை காப்பாடணுங்காண்டி இந்த கட்சிக்கு வராரா? எத்தனையோ கோடி எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் நடித்ததில் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? இன்ன வரைக்கும் ஒரு காசு எதுவுமே செஞ்சதே கிடையாது. அவர் எல்லாமே அவர் சேஃப்டிக்கு பண்ணியிருக்காரு. இப்போவும் சம்பாதிச்சு தான் இருக்காரு. ஆனால் வந்து அவரும் ஆனால் இப்போ ஏதோ விஜய் வந்து சொல்கிறாரு, இத்தனை கோடி சம்பாதிக்கிறதுக்கு எந்த இதுவுமே செஞ்சதே இல்லையே. ஒரு படத்துக்கும் 200 கோடி 300 கோடியா 300 கோடி சம்பாதிச்சிருக்காரு. மக்களுக்காக என்ன செஞ்சார் அவர்? இப்போ கட்சியை பற்றி தான் அவருக்கு தெரியுமா? இப்போ கட்சி வந்தனால தான் மக்களை பற்றி தெரியுமா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி சம்பாதிக்கிற மக்களுக்காக என்ன பண்ணார்? எதுவுமே பண்ணதே இல்லையே. இன்றைக்கி வந்து நம்ம கட்சி அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படி இப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. மக்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்களித்து நீங்களாக ஓட்டுப்பீங்க. எந்த கட்சி என்ன பண்ணியிருக்கோ அதை மக்கள் முடிவெடுத்து பண்ணணும். திமுக வந்து குறை சொல்கிறாரு. திமுக தான் வரும், திமுக வெல்லும்.